தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வழக்கமாக நம்ம ஃபன்னாக தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்றது ஃபன்னாக பேசக்கூடிய ஒரு தலைப்பு இல்லை, மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். அதுவும் இந்தியாவுடைய தலைநகரான டெல்லியில் செங்கோட்டையில் இந்த மாதிரியான ஒரு கார் வெடிகுண்டு விபத்து நடந்திருக்கிறது அப்படின்றது இந்தியாவோட பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கு. ஏன்னா தலைநகர் டெல்லி அப்படின்றது பாதுகாப்பில் எவ்வளோ உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. யார் இது பண்ணாங்க, இது வரைக்கும் 4 பேர் கைதாகியிருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி நம்மளுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்க வேண்டிய இந்த நாட்டோடைய பிரதமர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதாவது இதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, வெளிநாடு பயணம் அவர் பூட்டானுடைய அரசருடைய 70வது பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக போயிருக்காரு. இங்க நாட்டுல என்ன நடக்கிறது, நீங்க எதை கொண்டாடுறதுக்கு போயிட்டு இருக்கீங்க, நீங்க யாருக்கான பிரதமர் அப்படின்ற கேள்வி வருது. நியாயமா இந்த நேரத்துல இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும். ஏற்கனவே இந்த பஹல்காம் தாக்குதல் அப்பாவியான 26 பேர் சுட்டு கொண்டாங்க, பயணிகளை, சுற்றுலா பயணிகளை. 200 கிலோமீட்டர் பாகிஸ்தான்ல இருந்து இங்க கொண்டுட்டு போனாங்க. நீங்க தான் சொன்னீங்க. இப்போ அந்த அளவுக்கு பாதுகாப்பு மோசமா இருக்கு. இப்ப இங்க ஒரு சிக்னல்ல நிக்கிற கார் வெடிச்சிருக்கு அப்படின்னு நிக்கும் போது இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. சிக்னல்ல நின்ன கார் வெடிச்சிருக்கு செய்தி. கார் வெடிப்புன்னு பிரதமர் பேசுறாரு. அதாவது வெடிகுண்டு வெடிக்கல, அதாவது கார்ல இருந்த வெடிகுண்டு வெடித்ததாக சொல்லாமல் கார் வெடித்து விட்டது, கார் வெடித்து விட்டது, கார் வெடி விபத்து, கார் வெடி விபத்தின் மீதான நடவடிக்கை இப்படின்னு யார் பேசுறாங்க? பிரதமர் பேசுறாரு, உள்துறை அமைச்சர் பேசுறாரு, பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார்பா இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேசுறாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, காருக்குள்ள வெடிமருந்து இருந்துச்சு, அது ஒரு விதமான அது வெடிமருந்தா வெடிகுண்டா, சோ அதை அரசு சொல்லணும். சோ இது வெடிமருந்து வெடிகுண்டு இப்படிங்கறத தெளிவுபடுத்தாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எடுத்த உடனேயே இது ஒரு கார் வெடி விபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே உள்ள வெடிகுண்டுகள் இருந்தா வெடிக்கப்பட்டிருக்கு, வெடிமருந்துகள் இருந்திருக்கு அப்படிங்கறதா உண்மை. வெடிமருந்து அப்படிங்கறதே வெடிகுண்டுக்கான ஒரு மெட்டீரியல் தான். அது வெடிகுண்டா இல்ல வெடிமருந்து இருந்து வெடிச்சுதா இல்ல காரே வெடிச்சுதா அப்படின்ற தெளிவே உங்களால கொடுக்க முடியல. இப்ப நீங்க அந்த தெளிவு கொடுக்கும் போது மட்டும்தான் இப்ப இந்தியாவில இருக்கிற மற்ற நகர்ப்புறங்கள்ல பாதுகாப்பு ஏற்பாடு தீவிரப்படுத்த முடியும். இது ஆக்சிடென்டா இல்ல வெடி விபத்தா அப்படின்ற கிளாரிபிகேஷன் கூட உங்களால கொடுக்க முடியல. இப்போ பொதுவா என்ன நடைமுறைப்படுத்துவாங்கன்னா, ஒரு இப்ப சிட்டி டெல்லின்றது ஒரு முக்கியமான சிட்டி இந்தியாவில். அந்த சிட்டியில அந்த மாதிரி நடக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த முக்கிய நகரங்கள்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சப்படுத்துவாங்க. இப்ப நம்ம சென்னையிலயும் பார்த்தோம், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இது வெடிகுண்டு விபத்து அப்படின்றத ஒத்துக்காம கார் ஏதோ தானா வெடிச்சிருச்சு, சிக்னல்ல நின்று ஏதோ சூடு தாங்காம வெடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதாவது டெல்லியினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது, போலீஸ் அப்படிங்கிறது, ராணுவம் அப்படிங்கிறது எல்லாமே மத்திய உள்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. யாரு? அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்போ டெல்லியில தான் பிரதமர் இருக்கிறாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்காங்க, இவ்வளவு 30-40 அமைச்சர்கள் இருக்காங்க, டெல்லி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, டெல்லி கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, வெளி மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க, வெளிநாட்டினுடைய தூதரகங்கள் அங்கதான் இருக்கு. இவ்வளவு ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடியது. 2வது ராணுவத்தினுடைய தலைமையகம் அங்கதான் இருக்கு, பாதுகாப்பு செயலகம் அங்கதான் இருக்கு. எல்லாமே இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு கார்ல வெடிமருந்தை நிரப்பிக்கிட்டு ஒருத்தங்க அதை வெடிக்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது மிக 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 செக்யூரிட்டி லேப்ஸ். எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத இடமாக டெல்லி மாறிவிட்டதாங்கிற கேள்வி வருதா இல்லையா? இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலையில கூட என்ன நடந்துச்சு அப்படின்னு மக்கள்கிட்ட நீங்க தெளிவா பேச மாட்டீங்க அப்படின்னா நாங்க என்ன சொல்றது? இப்ப இது அலர்ட் கொடுத்திருந்தா இந்தியா முழுக்க அலர்ட் பண்ணிருக்கலாம். இவங்க அது ஒரு கார் வெடி விபத்துன்னு செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கார் வெடி விபத்துக்கு முன்னாடியே வெடி மருந்துகளோட ஒரு ஹரியானால சிக்கியிருக்காங்க. ஆமா, அப்ப நீங்க அலர்ட் ஆயிருக்கணுமா இல்லையா? அப்ப உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது? பாதுகாப்பு நடவடிக்கை என்ன எடுத்து? உளவுத்துறை என்ன பண்ணுது? ஐபி என்ன பண்ணுது? ஐபி என்ன பண்றாங்க? ரா என்ன பண்றாங்க? டெல்லியினுடைய பாதுகாப்புத்துறை இருக்குல்ல, அதாவது டெல்லி போலீஸ் இருக்கக்கூடிய கியூ பிரான்ச் மாதிரியான, ஐஎஸ் மாதிரியான உளவு பிரிவுகள் இருப்பாங்கல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கார் வெடி விபத்து சொல்றீங்க, அப்புறம் இதுக்கு யுஏபிஏ கீழே வழக்கு பதிஞ்சு நீங்க விசாரணை நடக்குது. இது வரைக்கும் நீங்க 4 பேர்த்த கைது பண்ணிருக்கீங்க. அமீர் ரஷீத், உமர் ரஷீத், தாரிக், இது இல்லாம இன்னொருத்தர். இது இல்லாம இன்னும் சந்தேகத்தின் பேர்ல பல பேரை நீங்க விசாரணை. நான் என்ன கேக்குறேன், இதை கார் விபத்துன்னு சொல்லிட்டு நீங்க என்ன வழக்கு பதிவு பண்றீங்க? தீவிரவாத தடுப்பு வழக்கு பதிவு பண்றீங்க. கார் வெடிக்கும் எதுக்கு தீவிரவாதம்? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நியூஸுக்கு ஒன்ன கசிய விடுறீங்க, மக்கள்கிட்ட ஒன்ன கசிய விடுறீங்க, உண்மைக்கு பின்னாடி வேற ஒண்ணு செய்றீங்க. அப்ப இது மாதிரி என்ன செய்யறது மிகப்பெரிய தவறானது. குறிப்பா பானு 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு அப்புறம் ஆமா எக்கச்சக்கமான குண்டுவெடிப்புகள். அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா,
பொதுமக்கள் இருக்கக்கூடிய ட்ரெயின்லயா இருக்கட்டும், இல்ல வந்து பெங்களூர் இந்திய நாட்டோடைய ஆர்மியை டார்கெட் பண்ணி அடிக்கிறது, ஏர்ஃபோர்ஸ் இருக்க இடத்த டார்கெட் பண்ணி அடிக்கிறது, இது கூட உங்களால பாதுகாப்புக்க முடியல. நீங்க என்ன 10 வருஷமா ஆட்சி பண்ணி கிழிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? 2014 மே 26 நினைக்கிறேன் மோடி வந்து பிரதமரா வர்றாரு. அவர் வந்த உடனேயே சில மாசங்கள்ல டிசம்பர்ல 2024 23ஆம் தேதி அஸ்ஸாம்ல ஒரு மிகப்பெரிய வயலன்ஸ் நடக்குது, அட்டாக் நடக்குது. கிட்டத்தட்ட 85 பேர் வந்து அதுல வந்து இறந்து போறாங்க. ஒரு மோசமான சம்பவம் நடக்குது. பிற்பாடு அதே 2014 டிசம்பர் 28ஆம் தேதி பெங்களூர்ல ஒரு வெடிகுண்டு நடக்குது, வெடி விபத்து நடக்குது. அது எங்க நடக்குது அப்படின்னா, அதுல தமிழர் ஒருத்தர் இறந்து போறாங்க, ஒரு லேடி இறந்து போறாங்க. பெங்களூர்ல இவங்க போய் ஃபேமிலியோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருந்து வெளியே, அதாவது கோகனட் குரூப் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய புதர்ல இருந்த வெடி வந்து வெடிச்சிருக்கு. சோ அதுல அந்த அம்மா இறந்து போறாங்க, கூட இந்த நெஃப்யூ அதாவது சொந்தக்காரங்க அவரை வந்து காயப்படுறாரு. பசங்களுக்கு பிற்பாடு தெரிவிக்கப்படுது. ஆனா இதுல என்னோட கேள்வி என்னன்னா, அதுல வந்து இவங்க யார சொல்றாங்கன்னா ISIS தான் வந்து இதுக்கான காரணம் அப்படின்றாங்க. சரி, அந்த ISIS மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது ISIS பல இடத்துல கொண்டு வைக்கிறாங்க சோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிங்கும்போது அதுக்கான பாதுகாப்பு என்ன? நீங்க குறிப்பாக பெங்களூர்ல இது முறை கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பெங்களூர் கெஃபேல ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு விபத்து நடந்திருக்கு. சோ அப்ப அந்த இடத்துல எங்க நீங்க ஒரு தீவிரவாதி இந்தியாவுக்குள் வருகிறார்கள் என்றால், மாநில அரசாங்கத்தை விட மைய அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்களோட ஐபி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? இப்ப தமிழ்நாட்டில் ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது அப்படின்னா, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து வெளிநாட்டில இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அப்படின்னா, இந்தியாவினுடைய RAW ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் விங், அப்படி இந்தியாவினுடைய இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் விங், அது இல்லாம மத்த பாதுகாப்பு உறுப்புகள் CBI மாதிரியான விஷயங்கள். இப்ப இவங்க எல்லாருமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னா, பிரதமருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல் யாரு கட்டுப்பாட்டில் இருக்காரு? பிரதமர் மோடி கட்டுப்பாட்டில் இருக்காங்க. சோ அப்ப இந்திய பிரதமருக்கு ஒரு குழு இருக்கு, நேஷனல் அட்வைசரி செக்யூரிட்டி அட்வைசரி கவுன்சில். அது எல்லாமே பிரதமருக்கு தான் இருக்கு. அப்போ ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பினுடைய பிரதானமான நபர்கள் அப்படிங்கிறது வந்து நாட்டினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் தான். நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாங்க. இங்க கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. அதுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு ஆதவர்ஜுனா உடனே பொங்கி எழுந்து போய், தமிழ்நாட்டுல அந்த 41 பேர் கரூர் சம்பவத்துல உயிரிழந்துட்டாங்கன்னா உடனே உளவுத்துறை வந்து நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க, பாதுகாப்பு கொடுக்க தெரியலன்னு கேக்குற நீங்க ஏன் இந்த விஷயத்துல வெறும் கவலையை மட்டும் தெரிவிக்கிறார் விஜய்? கண்டனத்தை தெரிவிச்சிருக்கலாம்ல. இந்த சம்பவம் நடந்த உடனே தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்க அப்படின்னா, உளவுப்பிரி தலைவரும் சரி, DGPயும் சரி, அதே சமயத்துல மத்த பிரதிநிதிகளும் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அமித்ஷா போயிட்டாரு, உடனே சிஎம் போயிட்டாரு, செந்தில் பாலாஜி கரூர் போயிட்டாரு. எப்படி உடனே வந்தாங்க? அப்ப ஏற்கனவே பிளான் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இதுல உடந்து இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. ஒரு கான்ஸ்பிரசி. இந்த இடத்துல எப்படி அமித்ஷா வந்து கரெக்டா போனாரு? அது ஒரு விஷயம் என்னன்னா, அமித்ஷாவா இருக்கட்டும் இல்ல திரு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது மக்களுக்கு உடனே போறது, ரிப்போர்ட் பண்றது அவங்களுடைய பதவிக்கு அதை செஞ்சுதான் நடைமுறை. ஆனா இது வந்து ஸ்டாலின் அவர்களோ இல்ல திமுக சார்ந்த அமைச்சர்களோ செய்யும் போது சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டியது இவங்களுக்கும் அதுக்கும் தொடர்புதான். இப்ப இது அமித்ஷா செய்யும் போது உங்களுக்கு சந்தேகமா வராதா? நான் என்ன கேட்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து கரூர் இன்சிடென்ட் வந்து நடந்துச்சுமா, இப்ப இந்த டெல்லி இன்சிடென்ட் நடந்த உடனேயே பூட்டானுக்கு போறாரு பிரதமர். அதுக்கு வந்து அதை கொஸ்டினா மாத்தல, தாவேகாவோ மத்த கட்சியும் விவாதமாவே மாத்தல. ஆனா இப்போ தமிழ்நாட்டுல வந்து கரூர்ல இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்து 41 பேர் இருந்தா, அடுத்த நாள் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்காக வெளிநாட்டு பயணம் போறாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவரு. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்க எப்படி போனீங்கன்னு கேள்வி எழுப்புவீங்க. துபாய்க்கு போன டெப்யூட்டி சிஎம் இந்த பிரச்சனைக்காக வந்துட்டு மறுபடியும் இங்க இருக்கிற பிரச்சனையை முடிச்சுட்டு அவர் போறாரு. போனவர் பத்தி உங்களுக்கு என்ன அங்க வேலை? நீங்க தானே பாக்கணும். இங்க இருந்து அங்க எது கிளம்பி போன? சரி, நியாயம். இப்ப இந்த நாட்டோடைய பிரதமர், அதுவும் டெல்லி தலைநகர்ல இந்த மாதிரியான ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. இங்க நின்று பொறுப்பேற்றுக்கணுமா இல்ல இப்ப இந்த 70வது பிறந்தநாளை கொண்டாடுறது முக்கியமா? அம்மா, இதுக்கு முன்னாடி பல அட்டாக் இந்தியாவில் நடந்தப்ப அன்னைக்கு இருந்த பிரதமர்கள், குறிப்பா மன்மோகன் சிங் எல்லாம் நேரடியா பிரஸ் மீட் கொடுத்தாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், அப்ப காங்கிரஸோட ஆட்சியில பதவி விலகினாங்க இல்லையா உள்துறை அமைச்சர்லாம், இவர் ஏன் இதுவரை போன வாட்டி பகல்காம் தாக்குதல்லே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்க இதை பதவி விலகணும், ஏன்னா இது வந்து சாதாரண இது கிடையாது, இதாவது கார் வெடி குண்டு விபத்து அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அது உண்மையிலே தீவிரவாதிகள் வந்து உள்ள வந்து நம்மளுடைய எல்லை பாதுகாப்பை மீறி உள்ள வந்து அப்பாவி மக்களை சுட்டுட்டு போறாங்க. அதுக்கு கூட பொறுப்பேற்றுக்கலாம் யாருமே. ஒரு உள்துறை அமைச்சர்ல ஒரே ஒரு ஆளு கூட ஒரு பொறுப்பேற்று. நாம வெளிப்படையா கேட்கிறோம், 2014 நீங்க பதவியேற்றதுக்கு பிறகு 2 மோசமான இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒன்னு வந்து அஸ்ஸாம் வயலன்ஸ், அதாவது அட்டாக் நடந்துச்சு. 2வது அதே டிசம்பர்ல வந்து பெங்களூர் பிளாஸ்ட் நடந்துச்சு. 2015ல மிக மோசமாக ஜம்மு காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. 2 தாக்குதல், ஒன்னு ஜூலை மாசத்துலயும் மார்ச் மாசத்துலயும் நடந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட 15-16 பேர் இறந்து போயிருக்காங்க.
இதை விட இன்னொரு முக்கியமானது, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆமா. இது மேலேயே ஜனவரி 2016ல அட்டாக் நடந்திருக்கு. பத்தான்கோட். அதாவது பத்தான்கோட்ல வந்து இந்த அட்டாக், அதாவது பஞ்சாப்ல இந்த அட்டாக் நடந்திருக்கு. எது மேல? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மேல நடந்திருக்கு. இதுல ஒரு சிவிலியன், 7 சோல்ஜர், 6 மிலிட்டன்ஸ்னா நம்மள அட்டாக் பண்ணாங்க இல்லையா, வந்தவங்க அட்டாக் பண்ண வந்தவங்க 7 சோல்ஜர்ஸ் வந்து இந்த இறந்துட்டாங்க. பத்தான்கோட் அட்டாக் நம்ம எப்படி டீகோட் பண்ணலாம் அப்படின்னா, பத்தான்கோட் அட்டாக்ல இறந்து போனவங்க பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்யூரிட்டி காப்ஸ் இறந்திருக்காங்க 5 பேர், ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னுடைய கார்ட்ஸ் இறந்திருக்காங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இறந்திருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பத்தான்கோட்டுக்குள்ள வந்து ராணுவ அதிகாரிகளை தாக்க முயற்சித்தவர்கள் AK-47ல இருந்து ரொம்ப அட்வான்ஸ்டான கிரைனட்ல இருந்து மோட்டார்ஸ்ல இருந்து IED வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் கொண்டு வந்தது எப்படி? ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஏர்ஃபோர்ஸ்னுடைய ஸ்டேஷன்ஸ்குள்ள கொண்டு வந்து நம்ம சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. என்ன அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து சாதாரணமா ஒரு ஹோட்டல் மேலயோ ரெஸ்டாரண்ட் மேலயோ அங்க எல்லாம் பண்ணல, பொது இடத்துல நடக்கல, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மேல நடந்திருக்கு. அப்ப உங்களுடைய பாதுகாப்பு லட்சணம் என்ன? இந்த இன்சிடென்ட் நடந்து முடிக்குதுமா? இது முடிஞ்ச உடனே அடுத்து அதே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பம்பூர் அட்டாக் நடந்துச்சு. அதுல 8 ஆபீசர்ஸ் இறந்து போனாங்க ஜூன் 25, 2016. அதே மாதிரி பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி ஆகஸ்ட் 5, 2016, அதே மாதிரி செப்டம்பர் 18, அதே மாதிரி செப்டம்பர் 18 நமக்கு தான் உரி அட்டாக், ரொம்ப மோசமான அட்டாக், 17 சோல்ஜர்ஸ், இந்தியாவினுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய ராணுவத்தை சார்ந்த 17 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க ஆட்சியில ராணுவ பாதுகாப்பு வீரர்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு சோல்ஜர்ஸ் செத்துருக்காங்க. கேம்புமா, ராணுவ கேம்ப் அடிச்சு உரியில வந்து இறந்துருக்கு. புல்வாமா தாக்குதல், அதுல எத்தனை சோல்ஜர்ஸ் இறந்தாங்க, எத்தனை பேர் அவங்களுடைய குடும்பத்தை இழந்து, அந்த ராணுவ வீரர்களுடைய மனைவிகள்லாம் அழும்போது எல்லாம் இளம் பெண்கள் அவ்வளவு பேர் அழுதாங்க பறி கொடுத்துட்டு. இப்ப இந்த நாட்டோடைய பாதுகாப்புக்காக தன் குடும்பத்தை விட்டுட்டு வந்து இங்க நின்று போராடிட்டு இருக்க சோல்ஜர்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அதே அக்டோபர் 2016 பாரமுல்லால நடந்த தாக்குதல்ல 46 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ராஷ்டிரிய ரைபிள் அப்படிங்கிறது நம்ம ராணுவ பிரிவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு படை. அந்த படை பிரிவை சார்ந்த 46 பேர் மோசமா இறந்திருக்காங்க, ராஷ்டிரிய ரைபிள்ஸ். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க IAF-க்கு பாதுகாப்பு இல்லையா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை, ராஷ்டிரிய ரைபிள்ஸ் அடிபடுறாங்க, அந்த பக்கம் இந்தியன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அடிபடுறாங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. எல்லாமே ராணுவ எல்லை, அதுக்குள் எப்படி இவ்வளவு துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் உள்ளே வந்தது? இதெல்லாமே 2016 நடக்குது. குறிப்பாக நக்ரோட்டா ஆர்மி பேஸ், அதுவும் 2014. 2017 இன்னும் 2 மோசமான இன்சிடென்ட். ஒன்னு வந்து நமக்கே தெரியும், அமர்நாத் யாத்திரை பஸ்ல போனவங்களை சுட்டு கொண்டு 8 மக்கள் இறந்திருக்காங்க. அமர்நாத் யாத்திரை புனித யாத்திரைக்கு போன இந்துக்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, எங்க போனீங்க? இத்தனை இந்துக்கள் வந்து பஸ்லயே வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்களே, எங்க போனீங்க அப்படின்னு தான் எங்க கேள்வியா. ரெண்டாவது பேசஞ்சர் ட்ரெயின், அதாவது போபால்ல வந்து உஜ்ஜயினி போபால் பேசஞ்சர் ட்ரெயின்ல மத்திய பிரதேசல அதுல ஒரு மோசமான அட்டாக் நடந்துச்சு 2017. அதே மாதிரி 2017 பிப்ரவரியில வந்து சுஞ்சுவான் அட்டாக் நடக்குது, ரொம்ப மோசமான அட்டாக். சோ ராணுவ அதிகாரிகள், சுஞ்சுவான் அட்டாக் அப்படின்றது எங்கேயோ கிடையாது, அதுவும் மிலிட்டரி ஸ்டேஷன். ஆமா, அதுவும் மிலிட்டரி ஸ்டேஷன் தான். அதே 2019 புல்வாமா 39 ராணுவ அதிகாரிகள். அது நடந்து முடிஞ்சு சில நாட்கள்லயே ஜூன் 2019 காஷ்மீர்ல மறுபடியும் ஒரு அட்டாக் நடந்து அதுல வந்து 5 பேருக்கு மேல ரொம்ப மோசம் பாராமிலிட்டரி போர்ஸ் காயம்பட்டு இறந்து போறாங்க. அடுத்து 2023 ராஜூரியில் அட்டாக் நடக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அதுக்கு பிறகு 2023 நம்ம கேரளால எலாத்தூர் அங்க ஒரு பெரிய அட்டாக், ட்ரெயின் அட்டாக். அதுல கண்ணனூர் எக்ஸ்பிரஸ், அதாவது அலப்பி கண்ணனூர் எக்ஸ்பிரஸ்ல வந்து வெடி விபத்து நடக்குது. அக்டோபர் 29, 2023 கொச்சியில ஒரு பெரிய தீவிரவாத அட்டாக் நடக்குது. சோ இது எல்லாமே என்ன சிம்பாலிக் அப்படின்னா, அட்டாக்ல இறந்தவங்க 4 பேர் 2 பேர் ஒருத்தர்னு தெரிஞ்சாலும் வெடிகுண்டு பொருட்கள், துப்பாக்கிகள், நடமாட்டம், ஆயுதங்கள் இருக்கு. சோ அப்ப இதனுடைய பொறுப்பு யாரு? ஒண்ணு இல்ல, சிம்பிளான விஷயம், கஞ்சா வந்து விட்டது, மாநில அரசு என்ன பண்ணுது அண்ணாமலை கேட்கிறாரு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கஞ்சா அப்படிங்கிறது, கொக்கைன் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஹார்பர் மூலியமா தான் வருது மொத்தமாக. இப்ப யாரு கண்ட்ரோல்? நாம சொல்லல, NCB நேஷனல் கிரைம் ரெக்கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா, கடல் சார்ந்த போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ள வர்றதுதான் அதிகமா இருக்கு. சரி, கடலோர காவல்படை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? நேவி யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? நேவி யார் கட்டுப்பாடு? ஹார்பர் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? ஒன்றிய அரசு. பாதி ஹார்பர் போர்ட் வந்து அதானிக்கு போயிருச்சு. அதானியினுடைய துறைமுகத்துலதான் 20,000 கோடி 30,000 கோடிக்கு கஞ்சா பிடிக்கப்பட்டிருக்கு. சரி, கஸ்டம்ஸ் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? ஒன்றிய அரசு. இன்டெலிஜென்ஸ், கடலோர பாதுகாப்பு, உளவு பிரிவு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? எல்லாமே அவங்க கிட்ட. நான் என்ன கேட்கிறேன், கடலோர பாதுகாப்பு, நேவி, கஸ்டம்ஸ், பாராமிலிட்டரி, அது மட்டும் இல்லாம உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே முழுக்க கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா நாட்டுக்குள்ள போதை பழக்கம் வந்தா அந்த மாநில அரசை குறை சொல்லுவாங்க. நாங்க ஆட்சி பண்ணோம்னா இல்ல அப்படின்னு பூசி மொழிகிறோம். எங்களுக்கு ஆகாத கட்சி ஆட்சி வச்சுட்டு பாத்தீங்களா,
அவங்களோட திமுக ஆட்சியில போதை புழக்கம் வந்து அதிகமாயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்க வந்து பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற அதே இதைதான் வந்து சொல்றது. ஊழல் அதிகமா இருக்கு, இது இவங்க ஆட்சியில ஊழலே இல்லாத ரஃபேல் ஊழல் ஒண்ணு போத உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு தூரம் அநியாயம் பண்ணீங்க அப்படின்றதுல 2000 ரூபாய் நோட் அடிச்சதுல நீங்க பண்ண ஊழல் என்ன, அதை நாங்க வெளியே சொல்ல. ஊழல் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாதுகாப்பு நம்ம ஏன் இவ்வளவு குறைபாடா இருக்கு? ஆமா, பெங்களூர்ல ஒரு கெஃபெட்டீரியால குண்டு வெடிச்சு இறந்து போறாங்க, அது இந்த வருஷம் தான் நடக்குது. அது நடந்து முடிஞ்ச அடுத்த வருஷத்துலயே பாத்தீங்கன்னா பகல்காம் அட்டாக் வருது, அது நடந்து முடிஞ்சு இப்ப டெல்லி ரெட் ஃபோர்ட் அட்டாக் வருது. பகல்காம் அட்டாக்ல என்ன ஒரு பெரிய சர்ச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து தீவிரவாதிகள் அந்த பயங்கரவாதிகள் சுட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க இந்துன்றதுக்காக தான் சுட்டாங்க அப்படின்னு பரப்புங்கன்னு பாஜகவை சார்ந்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தா கூட இவங்க இந்த இந்த பயங்கரவாதிகள் பிடிபட்டார்களா, பிடிபடலையா, எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, திடீர்னு வந்து ஃபிளைட் ஏறி வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. கடைசியில இதை பத்தி பாராளுமன்றத்துல விவாதிக்கும் போது இவர் சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் சொல்ல, இல்ல நாங்க ஆபரேஷன் மகாதேவ் வந்து நடத்தி அந்த பயங்கரவாதிகளை வந்து சுட்டு கொண்டுட்டோம். ஆபரேஷன் சிந்தூர்ன்றது பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுது. இந்த பயங்கரவாதிகள் எங்க போனாங்க, அவங்கள பிடிச்சிங்களா, பிடிக்கலையா, இருக்காங்களா இல்லையா, செத்துட்டாங்களா அப்படின்ற கேள்வி வந்து பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப முக்கியமான விஷயம். அமித்ஷா சொல்றாரு, இல்ல நாங்க ஆபரேஷன் மகாதேவ்னு ஒண்ணு நடத்தணும், ரகசியமான முறையில ஆபரேஷன் மகாதேவ் நடத்தி இந்த பயங்கரவாதிகளை நாங்க சுட்டு கொன்னுட்டோம்ன்றாங்க. பார்லிமெண்ட்ல வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதாவது 2025 பகல்காம் அட்டாக் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பாத்துச்சு. ஆமா, இந்த பகல்காம் அட்டாக் முழுக்க உளவு பிரிவினுடைய தோல்வி அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, உளவு பிரிவு தலைவர் என்ன பண்ணிருக்கணும்? ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனா அவருக்கு 2 ஆண்டுகள் பதவி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் பாஜக. நான் கேட்கிறேன், முதல் நியாயப்படி வந்து உள்துறை அமைச்சரே ரிசைன் பண்ணிட்டு போயிருந்திருக்கணும், அவரு போகல. உளவு பிரிவு பொறுப்பெடுத்திருக்கணும், அவங்களும் பொறுப்பெடுக்கல. அப்ப நம்ம என்ன, ஒண்ணு இல்லம்மா, ரயில்வேஸ்ல அதிகமான விபத்து இந்த மோடி ஆட்சி காலத்துல தான் நடந்திருக்கு. கண்டிப்பா. இது வரைக்கும் ரயில்வே அமைச்சரை நீங்க வந்து பதவி ரிசைன் பண்ண சொல்லி இருக்கிறீங்களா? நாங்க எப்படி சொல்லுவோம்? ரயில்ல குண்டு வெடிப்பு நடந்திருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரயில் விபத்துக்கள் அவ்வளவு நடந்திருக்கு. யாராவது காரணம் கேட்டா நேரு காரணம், இல்லனா வந்து ராஜீவ் காந்தி காரணம், இந்திரா காந்தி காரணம் சொல்லிட்டு, அதை விட முகல் பேரரசு அக்பர் காரணம், பாபர் காரணம், இது ஏதாவது கதை சொல்றது? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மத கலவரம், மசூதி கீழே கோயில் இருக்கு, இதை தோண்டி எடுங்க அப்படின்னு இவங்களை இப்படியே சிந்திக்க விட்டுரும். இந்த நாட்டு மக்கள் வந்து யாரையும் யோசிக்க மாட்டாங்க, என்னடா நாட்டுல வந்து இப்படி பிரச்சனை இருக்கு, நம்மளுடைய நாடு பாதுகாப்பா இருக்குதா இல்லையா, இல்லை வந்து இவங்க சொல்றது மற்ற மாநில அரசு, உங்க நாடு உங்க மாநில பாதுகாப்பா இல்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தா 1ஆம் நம்பர் பாதுகாப்பான மாநிலமா இதை நாங்க மாத்திடுவோம். ஐயா, நீங்க இருக்கிற பதவியில இருந்துகிட்டு எதெல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்கணுமோ அதெல்லாம் முதல்ல பாதுகாப்பு பண்ணுங்க. அதாவது பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்துருச்சு. நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும்? மக்கள்கிட்ட வந்து நின்று அங்க என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, யார் செக்யூரிட்டி லாப்ஸ் தெளிவா மக்கள்கிட்ட பேசியிருக்கணும். அதெல்லாம் விட்டுவிட்டு இந்துக்களை டைவர்ட் பண்ணாங்கல்ல, இன்னைக்கும் அதே வேலையை தான் செய்யறாங்க. கார் வெடி விபத்து அப்படிங்கிறாங்க. ஏன் உள்ள என்ன நடந்துச்சுங்கிறது என்ன அப்படின்றது இதை தேட மாட்டாங்க. ஆனா இது அந்த பிரச்சனையை எப்படி திசை திருப்பலாம் அப்படின்றதுல பாஜகவுக்கு கை வந்த கலையா தான் இருக்கு. ஆமா, இதனால பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்காவது பிரஸ் மீட்டை வச்சு யாராவது ஏதாவது பேசி என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்றாங்க. பிரஸ் மீட் வச்சா 4 கேள்வி கேட்பாங்க, ஏதாவது கேள்வி கேட்டா மாட்டிப்பாங்க, மாட்டிக்கிட்ட பதில் சொல்லணும். அந்த பதில் சொல்றதுக்கு பயந்துதான் ஒருத்தர் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு ஊர் விட்டு ஊர் ஓடி இருக்காரு. இன்னும் இவர் அமித்ஷா மாட்டிக்கிட்டாருங்கன்னா, துரைமுருகன் பிரதமரை பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க, மோடியை பத்தி. அவரா எப்பயாவது இந்தியாவுக்கு வருவாரு, அது எதுக்கு வருவாருன்னு கலாய்க்கிறாருன்னா, வந்து சலவைக்கு போட்ட துணி எடுத்துட்டு போறதுக்காக வர்றாரு அப்படின்னு ஒரு கலாய்ச்சார். 10 லட்ச ரூபாய்க்கு கோட் வாங்கியிருக்காருல, அதை ட்ரை கிளீனிங் கொடுத்துருப்பாரு, அதை வாங்கிட்டு போறதுக்கு வருவாரு. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இது மாதிரியான சூழல்ல இந்திய பிரதமர் வெளியே போனது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு. நீங்க இதுக்கு சொல்றீங்க, அப்ப பகல்காம் தாக்குதல் நடந்தது இல்ல, வெளிநாட்டுல இருந்தார்ல, வந்தவர் நேரம் எங்க போனாரு? பீகார் தேர்தல் பிரச்சாரம் எலெக்ஷனுக்கு போனாரு. போய் அந்த பிரச்சனை நடந்த இடத்தையே அவர் பார்க்கல, நேரா பீகார் எலெக்ஷன் போறாரு. இவரை பொறுத்தவரையும் எலெக்ஷன், வாக்கு திருட்டு, ஓட்டு திருட்டு, ஜெயிக்கணும், பிரதமரா இருக்கணும், என் கட்சி மட்டும் ஆளணும், மத கலவரம் பண்ணணும், நாடு நாசமா போனா அதை பத்தி எனக்கு ஒன்னும் பெருசு இல்ல. இவ்வளவு தாக்குதல் நடந்துச்சுலமா, பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தை நேரடியாக சந்தித்து உடனே ஆறுதலை மத்திய அரசாங்கத்தின் சார்பாக யாராவது சொன்னாங்க? அட்லீஸ்ட் விஜய் மாதிரி நீங்க வந்து மகாபலிபுரத்தை கூட்டு கூட சொல்லல. விஜயாவது மகாபலிபுரம் கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு போனாரு, நீங்க அது கூட இல்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னைக்கான செய்தி, இன்னைக்கான நாள் அப்படிங்கிறது வந்து 12 உயிர்களை பலி கொடுத்து இந்த செய்தியை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கு. நினைச்சா வருத்தமா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கம் உளவு பிரிவின் மீதும் உள்துறை அமைச்சரின் மீது என்ன கேள்வி முன்வைக்க போகிறது என்று. எனக்கு தெரிஞ்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பதவி ராஜினாமா பண்ணணும், அதுதான் உறுதியான இது. எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே இந்த முடிவை வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பயாவது அமித்ஷா அவர்கள் இதை பொறுப்பேற்றுக்கிறாரா, குறைஞ்சபட்சம் எங்களோட தோல்வி அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிறாரான்னு பார்ப்போம்.